ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 9th மேக்ஸ் சாப்டர் 5லேருந்து எக்ஸசைஸ் 5.2லேருந்து 7th கொஷின் பார்க்க போகிறோம். A -1, B 1, 3 and C 3, A are points. If AB equal to BC, then find A. இப்போ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ABCன்னு சொல்லிட்டு நமக்கு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ஏபி வந்து பிசிக்கு ஈக்குவலாக இருக்கப்போ ஏவோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். √(x2 - x1) தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 தி ஹோல் ஸ்கொயர். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏபிக்கு உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஏவோட பாயிண்ட்ஸ் எழுதிக்கிறோம். -1, பியோட பாயிண்ட் என்ன 1, 3. இதை x1 y1 எடுத்துக்கிறோம். இதை x2 y2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். √(x2) என்ன 1 -(-1) தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 - 1 தி ஹோல் ஸ்கொயர். 1 minus into minus plus, so 1 plus 1 the whole square plus 3 minus 1 என்ன 2 square. So root of 1 plus 1 2 square plus 2 square equal to root of 2 square என்ன 4. So 4 plus 4 equal to √8. அடுத்தது என்ன? பிசிக்குள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். பியோட பாயிண்ட் என்ன 1, 3, சியோட பாயிண்ட் 3, A. இது x1 y1 இது x2 y2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். √3 - 1 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a - 3 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ √3 - 1 என்ன 2 ஸ்கொயர் ப்ளஸ் a - 3 தி ஹோல் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறோம். ஈக்குவல் டு √2 ஸ்கொயர் என்ன 4 ப்ளஸ் a - 3 தி ஹோல் ஸ்கொயர். இப்போ நமக்கு டேட்டா கொடுத்துருக்காங்க. என்னது? ஏபி ஈக்குவல் டு பிசின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். ஏபி என்ன √8 ஈக்குவல் டு பிசி என்ன √4 ப்ளஸ் a - 3 தி ஹோல் ஸ்கொயர். இப்போ ரெண்டு பக்கமே ஸ்கொயர் ரூட் இருக்குது. ஸோ அது கேன்சல் ஆகிடும். உள்ளே இருக்கிறத மட்டும் எடுத்துக்கலாம். 8 ஈக்குவல் டு 4 ப்ளஸ் a - 3 தி ஹோல் ஸ்கொயர். இந்த 4 இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ -4 ஆகிடும். 8 - 4 என்ன 4. ஸோ 4 ஈக்குவல் டு a - 3 தி ஹோல் ஸ்கொயர். இதை எப்படி எழுதிக்கலாம்? a - 3 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ன்னு எழுதிக்கலாம். இப்போது இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா, நம்ம இதை என்ன பண்ணுறோம்? ஸ்கொயர் ரூட்டை இந்த பக்கம் கொண்டு வரோம். ஸோ a - 3 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4. √4 என்ன வேல்யூ? +or-2. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? a - 3 ஈக்குவல் டு +2ன்னு எடுத்துக்கிறோம். இந்த 3 இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறோம். a ஈக்குவல் டு 2 -3 இந்த சைடு போகிறப்ப +3. ஸோ 2 + 3 5. அடுத்தது a - 3 ஈக்குவல் டு -2ன்னு எடுக்கிறோம். a என்ன வரும்? இந்த -3 இந்த சைடு போயிடுச்சுன்னா -2 + 3 ஈக்குவல் டு +1. ஸோ தேர்ஃபோர் த வேல்யூ ஆஃப் a இஸ் ஈக்குவல் டு 5 or 1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.